நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து விவகாரம்தான் தற்போது ஹாட் டாபிக்காக இருந்துட்டு இருக்கு. இதனிடையே விஜய் த்ரிஷா ஒன்றாக திருமண நிகழ்ச்சிக்கு வந்த சம்பவமுமே பெரிய அளவுல பேசப்பட்டு விவாதத்தை கிளப்புச்சு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் குறித்துமே ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி அனைவருமே அத பத்தி பரபரப்பாகவுமே பேசிட்டு இருக்காங்க. லைகா நிறுவனம் தயாரிப்புல ஆக்சன் கதையை மையப்படுத்தி ஜேசன் ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த பணிகளை முடித்த ஜேசன் சஞ்சய் அவர்கள் இது குறித்த ஒரு தகவல் தற்போது வெளியாகி பரவலாக பேசப்பட்டு வருது. அதாவது தமிழ் சினிமாவுல பல நடிகர்களுடைய வாரிசுகள் சினிமாவுல அறிமுகமாகும் போது அப்பா பெயரை முன்னாடி இல்லனா பின்னாடி சேர்ப்பாங்க. ஆனா ஜேசன் சஞ்சய் அவர்கள் அது இரண்டுமே பண்ணல. அம்மாவோட இனிஷியல இறுதியாக சேர்த்திருக்காரு. அதாவது இது வரைக்குமே இவர் இயக்கத்துல உருவான சிக்மா படத்திலிருந்து வெளியான அனைத்து அப்டேட்களிலுமே ஜேசன் சஞ்சய் எஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கண்டிப்பா வி ஜேசன் சஞ்சய் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போது அந்த கேள்வி எழும்பல அப்படின்னாலும் சங்கீதா விவாகரத்து மனுவை பார்த்த பிறகு தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல பல பிரபலங்களுமே இத கவனித்து சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா மற்றொரு மிகப்பெரிய பேச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா தளபதியுடைய மகளான திவ்யா சாஷா தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? சோ இந்த தகவல் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. வருகிற ஏப்ரல் 20